வணக்கம். தமிழகத்தின் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்கும் மைக் கார்னி. அமெரிக்கா செல்லும் கனேடியர்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடு. கனடா பொது தேர்தலில் இடம்பெறப் போகும் சதி அரசுக்கு சென்றது அறிக்கை. ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்த கனடாவின் புதிய பிரதமர். கனடாவில் துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மைக் கார்னி நாளை கனடாவின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். கனடா வங்கியின் முன்னாள் தலைவரான மைக் கார்னி நாளை மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கனடாவின் 24வது பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த தகவலை கனடா கவர்னர் ஜெனரல் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. லிபரல் கட்சித் தலைவராக 131,674 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற கார்னி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பதிலாக கனடாவின் பிரதமராகிறார். கனடாவின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்பை தான் சந்திக்க தயார் என்று கூறியுள்ள கார்னி, என்றாலும் ஒரு நாளும் கனடா அமெரிக்காவின் ஒரு பாகமாக மாறாது என்பதை உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்குள் 30 நாட்களுக்கு மேல் தங்கும் கனேடியர்கள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு பதிவேட்டில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட அமெரிக்க நாடுகளுக்கு உறவுகள் மோசமடையும் நிலையில் புதிய விதிமுறைகள் கடுமையாகின்றன. இந்த புதிய கட்டுப்பாடு ஏப்ரல் 11 முதல் அமுலுக்கு வருகிறது. இதன் மூலம் ஏற்கனவே இருந்த சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும். முன்னதாக இந்த சட்டத்திலிருந்து கனேடியர்கள் விலக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுவாக குளிர்காலங்களில் அமெரிக்காவின் வெப்பமான தெற்கு மாநிலங்களான புளோரிடா, டெக்சாஸ் மற்றும் தெற்கு கரோலினா ஆகிய இடங்களில் கனேடியர்கள் தங்கியிருப்பார்கள். புதிய நடைமுறையினால் கனேடியர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றதிலிருந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்ந்து மோசமடைந்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் செல்வாக்கு செலுத்தவும் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தவும் சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடும் என்று கனேடிய சைபர் புலனாய்வு பிரிவு எச்சரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவின் சைபர் புலனாய்வு பிரிவு 28 பக்க அறிக்கையில் கனடாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் வாக்களிப்பில் செல்வாக்கு செலுத்த இந்த நாடுகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு செயல்பாடு குறித்து கனடாவில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு சைபர் புலனாய்வு பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் லிபரல் ஆளும் கட்சியின் புதிய தலைவராகவும் கனடாவின் பிரதமராகவும் சமீபத்தில் பொறுப்பேற்ற மார்க் கார்னி அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னர் எந்த நாளிலும் பொதுத் தேர்தலை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாகவும் மிக குறுகிய காலத்தில் அவர் பொதுத் தேர்தலை அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் ஆளும் லிபரல் கட்சியின் தலைவராகவும் நாட்டின் அடுத்த பிரதமராகவும் மகத்தான வெற்றியை பெற்ற முன்னாள் மத்திய வங்கியாளர் மார்க் கார்னி பதவி விலகும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்து பேசினார். இதன்போது அதிகாரத்தை முறையாக ஒப்படைப்பது விரைவில் நடைபெறும் என்று மார்க் கார்னி கூறினார். நீண்டகால கூட்டாளியான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை எதிர்கொள்ள கார்னி சிறந்த நபராக இருப்பார் என்று லிபரல் உறுப்பினர்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை வெளியிட்டனர். ட்ரம்ப் கனடாவை 51வது அமெரிக்க மாநிலமாக இணைப்பது குறித்து அவர் அச்சுறுத்தியதுடன் வர்த்தக போரை தொடங்கி நீண்டகால கூட்டாளியின் மீது வரிகளை விதிக்கவும் அச்சுறுத்தியுள்ளார். கார்னி முறையாக பொறுப்பேற்கும் வரை ட்ரூடோ பிரதமராக கடமையாற்றுவார். இதனிடையே ட்ரூடோவை சந்தித்த பின்னர் அந்த மாற்றம் தடையின்றி நடைபெறும், அது விரைவாக நடக்கும் என்று கார்னி கூறினார். அதே நேரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை கார்னி பிரதமராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கனடாவின் குளோப் அண்ட் மெயில் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. திங்களன்று லிபரல் நாடாளுமன்ற குழுவையும் சந்தித்த கார்னி விரைவில் பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு விடுப்பார் என்று லிபரல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடான கனடா மீது வரிகளை விதிக்கும் ட்ரம்பின் நடவடிக்கை கனடாவில் கோபமான எதிர்வினையை தூண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஸ்டீவன் மார்லோ கல்லாகர் என்ற 4 குழந்தைகளின் தந்தைக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஓசோயூஸில் நடந்த கனடா தின கொண்டாட்டத்தின் போது மக்கள் நிரம்பிய கடற்கரையில் தன்னிச்சையாக துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார். இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தினால் பலர் பீதியடைந்தனர் எனவும் அந்த பாதிப்பு இன்னமும் சிலருக்கு நீடித்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் கனேடிய செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.